எல்லோருக்கும் வணக்கம். நான் திருத்தணிலேருந்து வேலு பேசுகிறேன். நான் பேசுகிறதுல ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. நான் முன்னாடி ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த 2026 தேர்தல், இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனியாக போட்டி போடுது, திமுக கூட்டணி கட்சிங்க தனியாக போட்டி போடுது, அதிமுக கூட்டணி கட்சிகள் தனியாக போட்டி போடுது. இது எல்லோரும் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி, விஜய் கட்சி, அவர் தனியாக போட்டி போடுறாரு. இதில் எல்லோரும் நீங்கள் பார்த்த விஷயம் வரைக்கும் நல்லா பாருங்கள். இத்தனை வருஷமாக ரெண்டே கட்சி தான் ஆட்சி நடத்துது நம்ம தமிழ்நாட்டை. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எம்ஜிஆர் காலத்தில் ஆட்சி நடத்தும் போது நம்ம தமிழ்நாட்டோட நியூஸ் பேப்பர், எந்த தமிழ் நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் நல்ல விஷயங்கள், நல்ல நிகழ்வுகள் அப்படி தான் அதில் பதிவாயிருக்கும். எங்கேயோ ஒரு துண்டு பிரச்சுரமாக, ஏதாவது ஒரு துண்டு இடமா பார்த்து தான் சில கெட்ட செயல்கள் பதிவாயிருக்கும். இது நல்லா நோட் பண்ணிங்க. இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என்ன, ரெண்டாவது, அப்போல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலு நிறைய இருந்தது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து வந்தவங்க எவ்வளோ பேர் டாக்டர் ஆனாங்க, இன்ஜினியர் ஆனாங்க, நல்ல நல்ல பொசிஷனில் இது பண்ணாங்க. ஆனால் அவங்களாம் சேவை மனப்பான்மையோடு செஞ்சாங்க. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. இன்னும் சில பாயிண்ட்டுங்களாம் இருக்குது, சொல்கிறேன். நம்ம கல்வித்துறை எடுத்துக்கலாம். கல்வித்துறை இது வரைக்கும் கல்வித்துறையில் ஒரு 80s, 70s, 80s, 90s இந்த 30 வருட காலத்தில் நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு நோட்டு எடுத்தாலும் சரி, பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுடைய புஸ்தகத்துலேயும் சரி, நோட்டுலேயும் சரி, அந்த காலத்தில் முன்பக்கமே ஃபஸ்ட்டு அட்டைப்படத்துலேயே தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல், இந்த மூணுத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த அட்டையை திருப்பினாலும் கூட உள்ளே இருக்கிற முதல் பக்கத்திலேயே இந்த 3 வார்த்தையும் தான் எழுதி வச்சுருப்பாங்க. நல்லா நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் நான் படித்தேன். அதை படித்து வளர்ந்தனால தான் என்னால் ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் பார்க்க முடியல. எனக்கு எந்த ஜாதி, மதம் இதெல்லாம் பாகுபாடெல்லாம் பார்க்க முடியல. என்னை பொறுத்தவரையும் எல்லோரும் ஒன்று தான். இருக்கிறதுல 2 ஜாதி தான். ஒன்று மனித ஜாதி, இன்னொன்று மிருக ஜாதி. அந்த மிருகத்துகளுக்கு கூட இருக்க நல்ல குணம் இருக்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் மனுஷங்கக்கிட்ட இப்போது அந்த மாதிரி குணத்தெல்லாம் பார்க்க முடியல. ஒருத்தர் அடிபட்டால் அவர் காப்பாற்றணும், எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்ற எண்ணமும் இல்லை. ஒருத்தரை பிடிச்சி 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னா அவங்கள போய் விலக்கி காப்பாற்றணுன்ற எண்ணமும் இல்லை. உடனே ஃபோன் எடுத்துக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதை ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டர் இதில் போட்டு அதில் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு இது பண்ணுறது. இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? இப்போது முதல் விஷயத்துக்கு வரேன். கல்வி. இந்த கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை அரசுது. துட்டு இருக்கிறவன், பணம் இருக்கிறவன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ப்ரைவேட்டு ஸ்கூல்லலாம் சேர்க்கணுன்னா எவ்வளோ துட்டு செலவாகுது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நர்சரி, ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து 1st ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்டு, இப்படி வரிசையாக போக போக அவங்களுடைய வருட அந்த கட்டணங்கள் அதிகமாகுது. அதெல்லாம் அன்னாடங்காட்சியால் இருக்கிறவங்களால கட்ட முடியுமா? அதனால தான் சொல்கிறேன். இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நல்லா கேட்டுங்க. நம்ம பள்ளி கல்வித்துறைன்றது ப்ரைவேட் ஸ்கூல். அப்போல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்ன்றது நர்சரி ஸ்கூல்கள், ப்ரைமரி ஸ்கூல்கள் தான் இருந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் சேவை குழந்தைகள் அப்படின்றதுனால அது சேவை மனப்பான்மையோடு செஞ்சாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதை ஒரு வணிகமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது காசு சம்பாதிக்கிற ஒரு துறையாகவே ஆக்கிட்டாங்க பள்ளி கல்வித்துறை எல்லாம். என்னென்னா இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு எடுத்தாலும்
நிறைய காசுக்காக அட்மிஷன் போடுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் மூடினே வராங்க. இது காரணம் என்னென்னு நல்லா யோசனை பண்ணுங்கள். ப்ரைவேட் ஸ்கூல் மொத்தம் மூட வேண்டும். ப்ரைவேட் ஸ்கூல் என்பதே இருக்கக்கூடாது. எந்த ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்கக்கூடாது. அரசியல்வாதி பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதிகாரியுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க வேண்டியது அரசு பள்ளியிலே. அது இலவசமாக தரப்பட வேண்டும். எல்லா பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளே, எந்த இதுவும் ப்ரைவேட் ஸ்கூலே வைக்கக்கூடாது. அவர் சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, எல்லாருடைய குழந்தைகளும் அரசு பள்ளியில் தான் படிக்கணும். அப்படி படிக்க வச்சா எல்லாருடைய இதுவும் அந்த ஈகோ இதுவே போயிடும். இந்த இவங்க எம்எல்ஏ புள்ள, இவர் அமைச்சர் புள்ள, அதனால் அவங்கள தான் ஸ்பெஷலாக பார்க்கணுன்ற இந்த பாகுபாடே வராது. எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் தான் கொடுக்கணும். அதே நேரத்தில் என்ன, இது ஃபஸ்ட்டு. அதாவது இன்னும் இருக்குது இந்த கல்வித்துறையிலேயே. +2 படித்தாலும் சரி, நீ காலேஜ் படித்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருக்கட்டும், எல்லா துறையும் அரசு முன்னின்று நடத்த வேண்டும். அந்த தமிழக அரசே முன்னின்று நடத்த வேண்டும். எதுவுமே தனியார் மயம் போகக்கூடாது. எல்லாமே அரசு மயமாகவே இருக்கணும். அரசு துறையை சம்மந்தப்பட்டதாகவே இருக்கணும். எல்லா துறையும் இப்போ இன்ஜினியரு, வக்கீல் படிக்கிறது, வக்கீல் படிப்பு படிக்கிறது, டாக்டர் படிப்பு படிக்கிறது எல்லாமே அரசு, எல்லாமே இலவசமாக ஆக்கப்பட வேண்டும். இது கல்விக்கு சொன்னது. இரண்டாவது சுகாதாரம். இந்த ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறவங்க வச்சுன்னு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. இப்போது அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் அனைத்து டாக்டர்களும், டீனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த டாக்டராக இருந்தாலும் என்ன அரசு மருத்துவமனையில் தான் வேலை செய்யணும். அவங்க சொந்தமாக கிளினிக் வச்சுக்கிறாங்களா, அவங்க கிளினிக்கில் போய் வச்சுக்க சொல்லுங்கள். கிளினிக்லேயே இருந்துக்க சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது. அவங்கள பணி நீக்கம் செய்ய வேண்டும். எந்த டாக்டரும் தனியாக கிளினிக் வச்சுக்கிறாங்கன்னா அவங்க கிளினிக்லேயே இருந்துக்கிட்டோம். என்னத்துக்கு அப்புறம் என்னத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு? அரசு மருத்துவமனை என்பது எல்லா சிகிச்சையும் இலவசமாக செய்ய வேண்டும். இந்த இசிஜி, எக்ஸ்ரேக்கு 50 ரூபா கேட்குறாங்க, இசிஜிக்கு 500 ரூபா கேட்குறாங்க. இருக்கப்பட்டவன் கொடுக்குறான், இல்லாதப்பட்டவன் என்ன பண்ணுவான்? இல்லாதப்பட்டவனுக்காகவே உருவாக்கப்பட்டது அரசு மருத்துவமனை. அந்த அரசு மருத்துவமனையில் எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும். எல்லா மருத்துவமனைகளிலும் எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும். இது ரெண்டாவது. என்ன சொன்னேன்? கல்வி என்பது இலவசமாக்கப்பட வேண்டும். அது அரசே நடத்த வேண்டும். அதுவும் மொத்த அரசு பள்ளி கல்வித்துறையும் அரசே செயல்படுத்த வேண்டும். அதில் யாரும் கட்டணம் வசூலிக்க கூடாது. இந்த டொனேஷனு என்ன அது இது இந்த கல்வி கட்டணம் இது சேர்க்கிறவன் பற்றியா, அதுக்கு துட்டு அதெல்லாம் எதுவுமே வாங்கக்கூடாது. இருக்கப்பட்டவன் கொடுக்குறான், இல்லாதப்பட்டவன் என்ன பண்ணுவான்? செருப்பு தைக்கிறவன் என்ன பண்ணுவான்? இருளர் குடியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எல்லா மனுஷங்களும் ஒன்று தான். இந்த ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காதீங்கன்றேன். ஜாதி மதம் ஏம்பா அந்த காலத்தில் ஃபஸ்ட்டில் சொன்னது தான், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். இதுதான் சொல்லி கொடுத்து அந்த புக்கு நோட்டு ரெண்டுத்துலேயும் வந்தது. அது மாதிரி ஒரு புக்கு நோட்டு இப்போ இருக்குதான்னு பாருங்கள். இந்த ஆட்சியில் இந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எந்த ஒரு புக்லேயும் நோட்டுலேயும் அந்த மாதிரி வார்த்தைகள் வருதான்னு பாருங்கள். கவர்மெண்ட் கொடுத்த அரசு நோட்டே தான், அரசு புக்கு, அந்த புஸ்தகம் தான், பள்ளிக்கூட படிக்கிற புஸ்தகங்கள் தான். எல்லாத்துலேயும் தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல், இந்த 3 வந்திருக்கும். புக்காட்டும் நோட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் வரும். அதை பற்றியவங்கெல்லாம் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க.
இப்போது எந்த ஒரு நோட்டு புத்தகத்துலையாவது அந்த மாதிரி வருதா? கவர்மெண்ட் படிக்க பசங்களுடைய புஸ்தகத்துலேயும் நோட்டுலேயும் எதுவும் வர்றதில்லை. நான் ஃபஸ்ட்டு சொன்னது கல்வித்துறை, ரெண்டாவது சுகாதாரத்துறை, மூன்றாவது வர அரசியல். அரசியலில் வந்து ஒரு அமைச்சராக இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை சிஎம்மாக கூட இருக்கட்டும், தப்பு பண்ணான்னா தெரிஞ்சுதுன்னா உடனே பதவி விலகணும். அவருக்கு இருக்கிற அந்த பதவி பறிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் யாருக்கா இருக்கட்டும், நீங்கள் வாங்குகிற சம்பள பணம் எல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வரி கட்டுற வரி பணத்துலேருந்து வர்றது. நீங்கள் பார்த்துல அரசியல்வாதிகள் வந்து ஒரு 4, 5, 10, 15 கார் பின்னாடி வச்சுன்னு முன்னாடி வச்சுக்கின்னு போகிறீங்களே, அதெல்லாம் யார் வீட்டு காசு? மக்கள் நாங்கள் கட்டுகிற வரி காசு, அந்த வரி பணம் தான். இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த திமுக இத்தனை வருஷம் ஆண்டுச்சு. இப்போது திமுக ஆட்சியில் எவ்வளோ கெடுதல்லாம் நடந்துருக்குது. ஏதாவது ஒரு நல்லது நடந்துக்குதுன்னா, பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு விட்டீங்க, ஆனால் பஸ் கட்டணத்தை ஏற்றுனீங்க. இதில் யார் அவஸ்தைப்படுறது? பயணிக்கிற பொதுமக்கள், ஆண்கள். அவங்க கொடுத்தீங்க ரைட்டு, அவங்க ஃப்ரீயாக போகலான்னு விட்டீங்க, ஆனால் ஏற்றுனீங்களா பஸ் கட்டணம்? நியாயமா? டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். டாஸ்மாக் கடை மூட வேண்டும். சம்பாதிக்கிறத அதில் எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு ஆம்பளுக்கு என்னத்துக்கு? அண்ணாடங்காச்சு என்ன பண்ணுவான்? குடும்பத்தை பார்க்குறதா இல்லை எதுக்கு இது பண்ணுவானா? நான் குடிக்கிறது இல்லைப்பா. ஒரு காலத்தில் குடித்தேன், ஆனால் அது அதோட வேணான்னு விட்டேன். இதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடல. அது தப்பை உணர்ந்தேன், தவற உணர்ந்து நானாக திருந்தினது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். இந்த ஆட்சியில் என்ன நிறைய இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் பாருங்கள், கஞ்சா போதைக்கு அடிமையாகின்னு கிடக்கிறாங்க. காலேஜ்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி. இந்த இளம் வயசில் இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி ஆகிருக்குதா பசங்களுக்கு? கிடையாது. ஸ்கூல் படிக்கிற பசங்களே இவ்வளோ இது கெட்டு போகுதுன்னா அவனுக்கு எங்கேருந்து வருது அந்த கஞ்சா? யார் கொடுக்குறாங்க? ஒன்று. இதுக்கு காரணம் யார்? இதை செய்யாத அதிகாரிகள் லஞ்சம் வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்குகிற சம்பள பணம் வந்து மக்களுடைய வரி பணம். அதனால் சம்பளம் வாங்குவது எங்களுடைய வரி பணத்தில். மக்களை வந்து லஞ்சம் கேட்காது. இது 100க்கு 100 உண்மை நான் சொல்கிறது. எனக்கு லஞ்சம் கொடுக்கறதும் பிடிக்காது, வாங்கிறதும் பிடிக்காது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அது சம்பாதிக்கிறதுல தான் வாங்குறேன். எனக்கு அது போதும், அதுக்கு மேலே வேறு ஒன்றும் வேணாம். எனக்கு கொடுத்தா வீடு இல்லை, எழுதி கொடுத்தேன், நோட்டீஸ் வந்தது. நம்ம முறுக்குமட்டில் இருக்கிற இது கொடுக்கறதுக்காக 4 லட்சம் 5 லட்சம் கேட்டாங்க. என்னால் கொடுக்க முடியாது. வீடு இல்லைன்ட்டு தானே எழுதி கொடுத்தது. அதுக்கு வந்ததுக்கே நீ இந்த மாதிரி போயிட்டேன்னா நான் எங்கே போவேன்? நான் கொடுக்க மாட்டேன். லஞ்சம் கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். இது என்னுடைய பாலிசி. ஏன்னா என்னை வந்து படிக்க வச்ச ஆசிரியர்கள்லாம் அவங்க சொல்லி கொடுத்த பிரகாரம் தான் நான் வாழ்கிறேன். இத்தனைக்கும் நான் கஷ்டப்பட்டு என் சம்பாத்தியத்தில் தான் வாழ்கிறேன். யாரையும் ஏமாற்றி வாங்கணுன்னு அவசியமும் கிடையாது. உழைக்கிறேன்னா அதில் வர காசில் சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, நிம்மதியாக, அவ்வளோதான் வாழ்க்கை. 2வது, இப்போது ஃபஸ்ட்டு கல்வித்துறை சொன்னேன், 2 சுகாதாரத்துறை சொன்னேன், 3வது அந்த அரசியல். நீங்கள் வந்து இந்த 5 வருஷம் உண்மையாக நீங்கள் ஆட்சி செய்திருந்தால், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கரெக்டாக நீங்கள் நிறைவேற்றி இருந்தால், இந்த கஞ்சா போதை நிறைய பேர் வந்து இந்த காவல் நிலையத்திலேயே வந்து சாவது, அவங்களால அடித்து சாவடிக்கப்படுறது, இதெல்லாம் வந்து நடக்கலைன்னா, நீங்கள் சரியான உண்மையான ஆட்சி கொடுத்துருந்தா
மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க. இப்போ மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா காரணம் அதுக்கு நீங்கள் தான் காரணம். மக்கள் நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் ஓட்டு போட்டது. அந்த இதுவை நீங்கள் 2021 உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சது நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு நினச்சி போட்டது. ஆனால் நீங்கள் பண்ணாதனால மக்கள் மாற்றி தான் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் துட்டு கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டிலும் சரி, அது வாங்குறோம் வாங்காமல் போகிறோம் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. மக்களே, நான் சொல்கிறது உண்மை. இந்த முறை உங்கள் ஓட்டு புதிதாக வந்திருக்கும், களமிறங்கியிருக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்கள் ஓட்டுகளை அளித்தால் தமிழகம் காப்பாற்றப்படும். இல்லையேல் தமிழகம் அடியோடு காணாமல் போகும். இது நிச்சயம், உறுதி. ஏன்னா கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றலை. இப்படி இருக்க சொல்ல இதுக்கு மேலே இவங்க என்ன கிழிச்சிட போகிறாங்க? செய்யாததே இவங்க சொன்னதையே செய்யலை, செய்யாததை சொல்லாததை செய்கிறாங்க. இவங்க நல்லது செஞ்சுருந்தா எல்லாருடைய ஓட்டும் உங்களுக்கு உந்துருக்கும். ஆனால் நீங்கள் நல்லது செய்யலை, அதனால் உங்களுக்கு வாக்கு அளிக்க முடியாது. தமிழக மக்களே, திருப்பவும் சொல்கிறேன், உங்களுடைய வாக்கு இந்த 2026 தளபதி விஜய்க்கு நீங்கள் வாக்களித்தால் நம் தமிழகம் காப்பாற்றப்படும். இல்லையேல் தமிழகம் காணாமல் போகும். இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. என்ன ஒன்றாலும் பண்ணுவாங்க கட்சிக்காரங்க. ஏன்னா நான் இது பேசிட்டேன்ல, கண்டிப்பாக என்ன அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஏமான குமுறல் உண்மை. நான் எனக்காக மட்டும் பேசலை, இந்த தமிழக மக்களுக்காக தான் நான் பேசுகிறேன். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நான் பேசுகிறேன். இது உண்மை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த முறை பள்ளி கல்வித்துறை தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்தால் தயவுசெய்து வருங்கால தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே, கல்வி கூடங்கள், அதாவது தமிழக அரசு கல்விக்கூடங்களாக மாற வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடாது. அரசியல்வாதி பிள்ளைகள் ஆயினும், அதிகாரிகளின் பிள்ளையாயினும், சாமானிய மக்களின் பிள்ளைகளாயினும் அவர்கள் அரசு பள்ளியிலே படிக்க வேண்டும். எல்லா ஆஸ்பத்திரியிலும், தமிழக பொது சுகாதார மருத்துவமனைகளும் இலவச